Hi guys, welcome back to AnYa channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்போதும் போல நம்ம டபுள் லைன் போட்டுக்கலாம். சோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வரல அப்படினா நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். சோ கரெக்ட்டான சென்டிமீட்டர்ல ரெண்டு சேம் சென்டிமீட்டர்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். சோ நான் வந்துட்டு 5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. நம்ம சில்க் thread வச்சு நம்ம யூஸ் பண்ணி போறதுனால நம்ம ரெண்டு thread வச்சு யூஸ் பண்ணி போடுவோம். நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது ரெண்டு threadமே வெளில வருதான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு threadமே வந்து நம்ம எடுக்கறோமா அப்படிங்கறத பார்த்துட்டு ஸ்டிட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ரெண்டு thread யூஸ் பண்ணி தான் போடுறேன். நம்ம நார்மலா செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம். லாங்கா ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா பக்கத்துல வந்துட்டு லாக் எதுமே போடாம அந்த thread அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டு கொண்டு வரணும். கீழ வந்துட்டு thread வந்து லைட்டா லூஸ் விட்டுட்டு இழுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம டைட் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல வந்து நாட் விழுந்துரும். நான் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் பாத்துக்கோங்க நல்லா. சோ நார்மலா வந்து செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அந்த thread அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வாங்க. லைட்டா கீழ வந்து thread லூஸ் விட்டுட்டு ரிவர்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ரிவர்ஸ் எடுத்துட்டு டைட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நாட் மாதிரி நமக்கு வந்து அந்த thread வந்துட்டு டைட் ஆகிட்டு உங்க நாட் விழுந்துரும் நமக்கு. சோ இந்த மாதிரி தான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் நம்ம போட போறோம். நம்ம ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. அந்த இடத்துல டைட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ரைட் சைடுல வந்துட்டு ஒரு ஸ்டிட்ச் செயின் ஸ்டிட்ச் போடுறோம். போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுக்கறோம். ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு நாட் மாதிரி விழுந்துரும், டைட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் ரைட் சைடுல நம்ம வந்து thread எடுத்துட்டு போய்ட்டு செயின் ஸ்டிட்ச் போடுறோம். செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு செயின் ஸ்டிட்ச் போடுறோம். செயின் ஸ்டிட்ச் போட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல நமக்கு டைட் ஆயிடும். நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது கீழ வந்து thread வந்து நம்ம லூஸ் விட்டுட்டு தான் இழுக்கணும். நம்ம டைட்டா இழுத்தோம் அப்படினா நமக்கு வராது. லைட்டா லூஸ் விட்டுட்டு பின்னாடி பேக் சைடு வந்து இழுத்துட்டு அதுக்கு அப்புறம் டைட் பண்ணோம் அப்படினா அந்த இடத்துல வந்து நமக்கு டைட்னஸ் ஆயிடும். சோ இந்த மாதிரி தான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போடணும். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படினா நம்ம போற டிசைன்ல இப்ப ஃப்ளவர் வச்சு நம்ம போடுறோம். அந்த மாதிரி டிசைன் நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது லீஃப்ல வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து யூஸ் பண்ணி போடலாம். பாருங்க நான் எப்படி வந்து போடுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிட்ச் போடுறேன். போட்டுட்டு அங்க ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இழுத்துட்டு அதுக்கு அப்புறம் அங்க ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டு பேக் சைடு இழுக்கும்போது நமக்கு வந்து நாட் மாதிரி விழுந்துருது. ஒரு செயின் ஸ்டிட்ச் போடுறேன். போட்டுட்டு அப்படியே பேக் சைடு இழுக்கறேன். பேக் சைடு இழுத்துட்டு கீழ thread இழுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படினா ஒரு டைட்னஸ் கிடைச்சிரும் நமக்கு. அந்த இடத்துல வந்து நாட் மாதிரி விழுந்துரும். லாக் ஆயிடும். அதுக்கு அப்புறம் thread வந்து நமக்கு அதுக்கு பக்கத்துலயே செயின் ஸ்டிட்ச் நான் போடுறேன். செயின் ஸ்டிட்ச் போட்டேன். போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா வந்து மேலே வந்து ஒரு ஸ்டிட்ச் போடுறேன். மேலே ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அப்படியே பேக் சைடு வந்துட்டு thread இழுக்கறேன். இழுத்துட்டு கீழ டைட் பண்ணும்போது டைட்னஸ் ஆயிடுது. அதுக்கு அப்புறம் thread வந்து நமக்கு எடுத்துட்டு வராது. டைட்டா இருக்குல அந்த இடத்துலயே வந்து நம்ம லாக் போட்டுட்டு அங்க இருந்து செயின் ஸ்டிட்ச் நம்ம வந்து ரைட் சைடு கொண்டு போறோம். ரொம்ப ஈஸி தான் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இத வச்சு நீங்க ஜரி threadல யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் வந்து சில்க் threadல வந்து நீங்க போட்டு பாருங்க. அவ்வளவுதான் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா போடுறது இது. நம்ம ஒரு ஃப்ளவர் வந்துட்டு வருது அப்படினா ஒரு ஃப்ளவர் போடுறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வரும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து சம்டைம் வராது. அதனால் நீங்கள் போட்டு பாருங்கள், ஈஸியாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.